விழுப்புரம் மாவட்டத்துக்கு பஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதர் மாவட்டம் கூட ஓகே. விழுப்புரம் மாவட்டத்துக்கு நம்ம ஆப்பிட்டு போனா பஸ் கஷ்டம் விட மாட்டாங்க. எல்லா பஸ்ஸுமே திரும்ப பண்ண விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த பஸ்ஸும் இது ஓகே தான். இப்போ முகூர்த்த நாள்லாம் இப்போ விழுப்புரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை பார்த்துங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு 20 பஸ் 50 பஸ் எக்ஸ்ட்ரா விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பஸ் வந்து 1/1 பஸ் எல்லாரும் ஏறி போகிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. இங்கே வரும்போது ஒன்றுமே இல்லை. ஏன்னா வரும்போதே கூட்டமாக வருது. மேபி ஒரு 100%க்கு ஒரு 100% பஸ்ஸு ஃபுல்லாக ஆகுது. பஸ்ஸு ஃபுல்லாக எல்லாருமே போகிறாங்க. 20% நிற்கிறாங்க. எல்லாருமே நிற்கிறாங்க. எப்படி சொல்றது, பஸ் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. யாருக்குமே அந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இல்லை. எல்லாருமே பாதி பேர் நிற்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒருத்தவங்க மேரேஜுக்கு போகணுன்னா சும்மா நின்றுட்டு காலையில் அவங்களால மேரேஜ் அட்டன் பண்ண முடியும். ரிசப்ஷன் மட்டும்தான் போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? நான் ஒரு 1.5 hour நான் 2 hour வெயிட் பண்ணுறோம். நீங்களும் பார்த்துருக்கீங்க. 2 hour வெயிட் பண்ணுறோம். ரெஸ்பான்ஸ் சரியாக கொடுக்க மாட்டாங்க. சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. போட மாத்துறாங்க, போடுறாங்க, அப்புறம் ஏமாத்துறாங்க. அவசரப்பட்டுச்சு. அதே மாதிரி கோயம்பேடு பெஸ்ட். கோயம்பேடு பெஸ்ட். ரொம்ப ரொம்ப பெஸ்ட். மேபி எல்லாருமே அங்க சரௌண்டிங்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் பக்கத்துல. ஏன்னா இங்க இருந்து அவங்க உள்ள போறதுக்கு அலைச்சல் கிடையாது. எந்த டிராபிக்கும் இருக்காது. ஆனா அவங்களுக்கு எல்லாருமே பெஸ்ட். இங்க இருந்து அவங்க உள்ள போனாலும் டிராபிக் யாராலும் மேபி ஜாபுக்கு போக முடியாது. மார்னிங் போகணும்னா ஜாபுக்கு போக முடியாது. இப்போ இங்கிருந்து போகணும்னா இப்போ நான் மார்னிங் கிளம்பணும்னா எனக்கு ஒரு 9:30க்கு ஜாப்னா வச்சுக்கேன். அதனால உள்ள போக முடியாது. இதே கோயம்பேடு சொல்றீங்களா, நான் மார்னிங் எனக்கு ஒரு 3:30க்கு நான் கிளம்புனா கூட கிளம்புனா கூட ஜாபுக்கு போயிடும். இங்கிருந்து போக முடியல. ஆட்டோ ஸ்பெசிலிட்டிலாம் இருக்குன்றாங்க. அதெல்லாம் போய் நான் விழுப்புரம் தான் போகணும். காலையில கஷ்டமா இருக்குது. பஸ் நானே 2 hour வெயிட் பண்ணிருக்கேன். பஸ் சுத்தமா நாளைக்கு காலையில என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். காலையில 5:30க்கு நான் காலையில போய் அட்டன் பண்ணுவேன். இப்போ என்னால போக முடியல. பஸ் எல்லாம் ஃபுல்லா ரஷ் ஆகுது. நான் அச்சு பூச்சின்னு ஏற முடியுமா? ஒரு ஃபேமிலியா ஒரு 2 பேர் குழந்தைங்களை எடுத்துன்னு போறாங்க. ஒரு அம்மா நாங்களை தள்ளி விட்டு ஏற முடியுமா? முடியாதுல்ல. ஒரு 2 பஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா நான் ஏறலாம்ல. வெளியூர் போற குழந்தைங்களா சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேரண்ட்ஸ் சொல்லி யாராலையும் ஏன் வயசானவங்க கூட அம்மாங்களை கூட பஸ் இல்லாம ரொம்ப வெயிட் பண்றாங்க. ஒண்ணுமே பண்ண முடியும்.